கடன்களின் பாரத்தால் சோர்ந்து விட்டீர்களா? இரவுகளில் கண்ணீருடன் உங்கள் தலையணையை நனைக்கிறீர்களா? உங்கள் முன்னேற்றத்தைக் கண்டு பொறாமைப்படுபவர்களின் தீய கண்களால் உங்கள் வாழ்க்கை ஸ்தம்பித்து விட்டதாக உணர்கிறீர்களா? உங்களுக்கு எதிராக செய்யப்படும் சூழ்ச்சிகளாலும் தீய வார்த்தைகளாலும் உங்கள் இதயம் உடைந்து போயிருக்கிறதா? இன்று இந்த நொடியில் உங்கள் அழுகுரல் பரலோகத்தை எட்டியுள்ளது. உங்கள் கண்ணீர் வீண் போகவில்லை. வானம் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக உள்ளது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வீகத் தலையீடு நிகழப்போகிறது. உங்கள் இதயத்தை தயார்படுத்துங்கள். உங்கள் விசுவாசத்தை நிலைநிறுத்துங்கள். ஏனெனில் சர்வ வல்லவரின் கட்டளைப்படி பிரதான தூதர்கள் இப்போது உங்களிடம் இறங்கி வருகிறார்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சக்தி வாய்ந்த செய்தி அவர்களால் கொண்டு வரப்பட்டுள்ளது. இது உங்கள் விடுதலைக்கான நேரம். பரலோகத்தின் மாபெரும் தளபதியான மிக்கேல் தூதரே, உங்கள் வாளுடன் வாருங்கள். தெய்வீக மருத்துவரான ரபேல் தூதரே, உங்கள் குணப்படுத்தும் தைலத்துடன் வாருங்கள். கடவுளின் நற்செய்தியைக் கொண்டு வரும் காப்ரியல் தூதரே, உங்கள் எக்காலத்துடன் வாருங்கள். இப்பொழுது இந்த ஜெபத்தின் மூலம் பரலோகத்தின் ஒரு பண்டைய மற்றும் சக்தி வாய்ந்த திறவுகோல் செயல்படுத்தப்படுகிறது. அந்த வார்த்தை எப்பாத்தா. அதன் அர்த்தம் திறக்கப்படு. உங்கள் வாழ்க்கையில் மூடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கதவும், பொறாமையால் பூட்டப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வழியும், தீய கண்ணால் தடை செய்யப்பட்டிருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் இப்போது எப்பாத்தா என்ற கட்டளையால் திறக்கப்படப் போகிறது. இது உங்கள் திருப்புமுனை. தயாராகுங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயரால் நான் இப்போது பிரதான தூதராகிய மிக்கேலை அழைக்கிறேன். ஓ பரலோகப் படைகளின் தளபதியே, உங்கள் ஒளிரும் வாளுடன், உங்கள் அசைக்க முடியாத கேடயத்துடன், கடவுளின் அக்கினியுடன் இப்போது இங்கே வாருங்கள். இந்த வார்த்தைகளைக் கேட்கும் ஒவ்வொரு ஆன்மாவையும் சுற்றி ஒரு அபேத முடியாத பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குங்கள். நான் கட்டளையிடுகிறேன். உங்களுக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தீய கண்ணும், ஒவ்வொரு பொறாமை பார்வையும், ஒவ்வொரு தீய விருப்பமும், ஒவ்வொரு எதிர்மறையான சிந்தனையும் இந்த நொடியில் சக்தியற்றதாகி உடைந்து தூள் தூளாக நொறுங்குகிறது. உங்கள் வீட்டிற்குள் நுழைந்திருக்கும் இருளின் சக்திகள், உங்கள் தூக்கத்தை கெடுக்கும் பயங்கரமான கனவுகள், உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் கண்ணுக்குத் தெரியாத தடைகள், உங்கள் குடும்பத்தில் அமைதியின்மையை தூண்டும் குழப்பத்தின் ஆவிகள் மிக்கேலின் வாளால் துண்டிக்கப்படட்டும். ஆம், அவை இப்போது துண்டிக்கப்படுகின்றன, வேரோடு பிடுங்கப்படுகின்றன, பரலோகத்தின் அக்கினியால் சுட்டெரிக்கப்படுகின்றன. உங்கள் முன்னோர்களிடமிருந்து வந்த ஒவ்வொரு பரம்பரை சாபமும் உங்கள் பிறப்பிலிருந்தே உங்களை பின்தொடரும். ஒவ்வொரு எதிர்மறை ஒப்பந்தமும், உங்கள் பெயரை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒவ்வொரு மாந்திரீகமும், சூனியமும், செய்வினையும், பில்லி சூனியமும் இப்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் உடைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு செல்லாததாக ஆக்கப்படுகிறது. உங்கள் நிதிநிலையை தாக்கும் பொறாமை, உங்கள் உறவுகளைச் சிதைக்கும் பொறாமை, உங்கள் ஆரோக்கியத்தை குறைக்கும் பொறாமை, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதிக்கும் பொறாமை, அது இப்போது வேரோடு பிடுங்கப்பட்டு அக்னி ஏரியில் எரியப்படுகிறது. உங்கள் மீது போடப்பட்டிருக்கும் கண்ணுக்குத் தெரியாத சங்கிலிகள், உங்களை ஒரே இடத்தில் கட்டி போட்டிருக்கும் ஆன்மீக கயிறுகள், உங்கள் கால்களை பிணைத்திருக்கும் தோல்வியின் விலங்குகள், உங்கள் மனதைச் சிறைபிடித்திருக்கும் விரக்தியின் சுவர்கள், மிக்கேலின் வாள் அவற்றை வெட்டட்டும், வெட்டட்டும், வெட்டட்டும். உங்கள் ஆற்றல் புலம் இப்போது தூய்மையாக்கப்படுகிறது. உங்கள் ஆன்மீக ஒளி மீண்டும் பிரகாசிக்கிறது. உங்கள் ஆன்மா விடுவிக்கப்படுகிறது. இந்த விடுதலை உண்மையானது, இந்த விடுதலை முழுமையானது, இந்த விடுதலை நிரந்தரமானது. உங்கள் மீது இருந்த பாரம் நீங்குகிறது. உங்கள் தோள்களிலிருந்து சுமை இறக்கப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது கடவுளின் ஒளியில் நிற்கிறீர்கள். மிக்கேல் தூதரின் அசைக்க முடியாத பாதுகாப்பில் இருக்கிறீர்கள். எந்த ஆயுதமும் உங்களுக்கு எதிராக வராது. எந்த தீங்கும் உங்களை அணுகாது. ஏனெனில் சர்வ வல்லவரின் சேனை தளபதி உங்களுக்காக போராடுகிறார். ஆம், இந்த நொடியில் அவர் உங்களுக்காக போராடுகிறார். உங்கள் எதிரிகள் குழப்பமடைகிறார்கள். உங்களுக்கு எதிராக பேசும் நாவுகள் அமைதியாகின்றன. உங்களுக்கு எதிராக திட்டமிடும் மனங்கள் கலைந்து போகின்றன. இது கடவுளின் கட்டளை. இது வானத்தின் தீர்ப்பு. இது மிக்கேல் தூதரின் செயல். ஆமேன். பிரதான தூதரான மிக்கேலின் அதிகாரத்தால் நான் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும் ஒவ்வொரு பசாசின் கோட்டையையும் தகர்க்கிறேன். வறுமையின் ஆவி, கடனின் ஆவி, நோயின் ஆவி, தோல்வியின் ஆவி, நிராகரிப்பின் ஆவி, பயத்தின் ஆவி, அவை அனைத்தும் இப்போது இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படி கட்டளையிடப்படுகின்றன.
உங்கள் நிதிநிலையை கட்டுப்படுத்தும் வறுமையின் பிசாசே, உன்னை நான் மிக்கேலின் வாளால் துண்டிக்கிறேன். வெளியேறு. உங்கள் குடும்பத்தில் பிரிவினையை உருவாக்கும் சண்டையின் ஆவியே, உன்னை நான் கிறிஸ்துவின் இரத்தத்தால் அமைதிப்படுத்துகிறேன். வெளியேறு. உங்கள் உடலில் பலவீனத்தை ஏற்படுத்தும் நோயின் ஆவியே, உன்னை நான் பரலோகத்தின் அக்கினியால் சுட்டெரிக்கிறேன். வெளியேறு. உங்கள் கனவுகளை திருடும் தோல்வியின் ஆவியே, உன்னை நான் கடவுளின் அதிகாரத்தால் சிறைப்படுத்துகிறேன். வெளியேறு. உங்களுக்குள் தாழ்வு மனப்பான்மையை விதைக்கும் நிராகரிப்பின் ஆவியே, நீங்கள் கடவுளின் அன்பான குழந்தை என்று நான் அறிவிக்கிறேன். வெளியேறு. உங்களை முடக்கும் பயத்தின் ஆவியே, கடவுள் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, ஆனால் அன்பும் பெலனும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். வெளியேறு. உங்கள் வீடு இப்போது தூய்மையாக்கப்படுகிறது. உங்கள் பணியிடம் இப்போது தூய்மையாக்கப்படுகிறது. உங்கள் உறவுகள் இப்போது தூய்மையாக்கப்படுகின்றன. உங்கள் உடல் இப்போது தூய்மையாக்கப்படுகிறது. உங்கள் மனம் இப்போது தூய்மையாக்கப்படுகிறது. மிக்கேல் தூதரின் வீரர்கள் உங்கள் வீட்டின் 4 மூலைகளிலும் காவல் நிற்கிறார்கள். எந்த அசுத்த ஆவியும் உள்ளே நுழைய முடியாது. எந்த தீய சக்தியும் உங்களை தொட முடியாது. உங்கள் வீடு ஒரு சரணாலயமாக, சமாதானத்தின் இடமாக, கடவுளின் பிரசன்னம் தங்கும் ஆலயமாக மாறுகிறது. உங்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் கலைந்து போகின்றன. உங்களுக்கு எதிராக செயல்பட்ட மனிதர்களின் தீய திட்டங்கள் அனைத்தும் தலைகீழாக மாற்றப்படுகின்றன. அவர்களுக்கு தீங்கு ஏற்படாமல் அவர்கள் செய்த தீமை அவர்களுக்கே வெளிப்படுத்தப்பட்டு அவர்கள் மனம் திரும்பும்படி செய்யப்படுகிறது. இது ஒரு முழுமையான சுத்திகரிப்பு. இது ஒரு ஆழமான விடுதலை. சாம்பலுக்கு பதிலாக உங்களுக்கு சிங்காரம் கொடுக்கப்படுகிறது. துக்கத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் கொடுக்கப்படுகிறது. ஒடுங்கிய ஆவிக்கு பதிலாக துதியினுடை கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது கடவுளின் நீதியின் விருட்சங்கள், அவர் மகிமைப்படும்படி நாட்டப்பட்டவர்கள். உங்கள் விடுதலை முத்திரையிடப்பட்டுள்ளது. ஆமென். இப்போது மிக்கேல் தூதரின் வாள் உங்கள் கடந்த காலத்தின் கட்டுகளைத் துண்டுகிறது. உங்களை காயப்படுத்தியவர்களின் நினைவுகள், உங்களை வேதனைப்படுத்திய நிகழ்வுகள், உங்களை குற்ற உணர்ச்சியில் ஆழ்த்திய தவறுகள், இவை அனைத்தும் இப்போது உங்களை ஆள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் உங்கள் கடந்த காலம் கழுவப்படுகிறது. உங்களுக்கு எதிராக பேசப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும், ஒவ்வொரு எதிர்மறையான வார்த்தையும், ஒவ்வொரு சாபமும் இப்போது ரத்து செய்யப்படுகிறது. மருத்துவர்கள் கொடுத்த கெட்ட அறிக்கைகள், வழக்கறிஞர்கள் கொடுத்த நம்பிக்கையற்ற ஆலோசனைகள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் மீது சுமத்திய வரம்புகள், அவை அனைத்தும் இப்போது கடவுளின் வார்த்தையின் அதிகாரத்தால் செல்லாததாக ஆக்கப்படுகின்றன. உங்கள் DNA-வில் இருக்கும் பரம்பரை நோய்களின் பதிவுகள் அழிக்கப்படுகின்றன. உங்கள் இரத்தத்தில் ஓடும் பலவீனங்கள் அகற்றப்படுகின்றன. உங்கள் குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக தொடரும் வறுமையின் சுழற்சி உடைக்கப்படுகிறது. பிரிவினையின் சுழற்சி உடைக்கப்படுகிறது. அடிமைத்தனத்தின் சுழற்சி உடைக்கப்படுகிறது. இன்று ஒரு புதிய நாள். இன்று ஒரு புதிய ஆரம்பம். கடவுள் உங்களுக்காக ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுகிறார். பழையவைகள் ஒழிந்து போயின. எல்லாம் புதிதாயின. நீங்கள் இனி கடந்த காலத்தின் கைதி அல்ல. நீங்கள் நிகழ்காலத்தின் வெற்றியாளர் மற்றும் எதிர்காலத்தின் வாரிசு. உங்கள் பெயர் இப்போது பரலோகத்தில் வெற்றி புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. உங்கள் நெற்றியில் கடவுளின் பாதுகாப்பு முத்திரை பதிக்கப்பட்டுள்ளது. அதுவே 777 என்ற குறியீடு. இது பூரணத்துவத்தின், தெய்வீக பாதுகாப்பின் மற்றும் ஆவிக்குரிய முழுமையின் குறியீடு. இந்த 777 குறியீடு உங்களை சுற்றி ஒரு நெருப்பு மதிலாக இருக்கிறது. எந்த பொறாமையும் அதை தொலைக்க முடியாது. எந்த தீய கண்ணும் அதை கடக்க முடியாது. எந்த மாந்திரீகமும் அதை தாக்க முடியாது. நீங்கள் இப்போது பரலோகத்தால் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அசைக்க முடியாதவர். நீங்கள் தொட முடியாதவர். நீங்கள் வெல்ல முடியாதவர். ஏனெனில் உங்களில் இருப்பவர் உலகில் இருப்பவனை விட பெரியவர். இந்த உண்மையை உங்கள் ஆவிக்குள் ஆழமாக பெற்றுக்கொள்ளுங்கள். இதை நம்புங்கள். இதை அறிக்கை செய்யுங்கள். இதுவே உங்கள் புதிய யதார்த்தம். ஆமேன், ஆமென், ஆமேன். மிக்கேல் தூதரின் பாதுகாப்பின் கீழ் நான் உங்கள் ஆன்மாவைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு கவசத்திலும் உள்ள விரிசல்களையும் சரி செய்கிறேன். உங்களை எளிதில் பாதிக்கக்கூடிய உணர்ச்சி பூர்வமான காயங்கள், மற்றவர்களின் வார்த்தைகள், உங்களை ஆழமாக தாக்கும் பலவீனங்கள், உங்களை சந்தேகத்திற்கும் பயத்திற்கும் இட்டுச் செல்லும் நம்பிக்கையின்மைகள், இவை அனைத்தும் இப்போது கடவுளின் அன்பால் நிரப்பப்படுகின்றன.
உங்கள் ஆவிக்குரிய கவசம் சரி செய்யப்பட்டு பலப்படுத்தப்படுகிறது. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் இடுப்பில் கட்டுகிறேன். நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிகிறேன். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் காலணிகளை உங்கள் கால்களில் தொடுக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களையெல்லாம் அவ்வித்துப் போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த முழு கவசமும் இப்பொழுது உங்களால் அணியப்பட்டுள்ளது. நீங்கள் இப்போது போருக்குத் தயாராக இருக்கிறீர்கள். ஆனால் இந்த போர் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. நீங்கள் அமைதியாக இருந்து கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வதை பார்க்க வேண்டும். உங்கள் எதிரிகள் உங்களுக்கு முன்பாக 7 வழிகளில் சிதறி ஓடுவார்கள். அவர்கள் ஒரு வழியாய் வருவார்கள், ஆனால் 7 வழிகளில் தப்பி ஓடுவார்கள். ஏனென்றால் மிக்கேல் தூதர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். பொறாமையால் உங்கள் வேலையை திருட முயற்சிப்பவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். பொய்களால் உங்கள் நற்பெயரை கெடுக்க முயற்சிப்பவர்கள் வெட்கப்படுவார்கள். உங்கள் குடும்பத்தில் பிரிவினையை விதைக்க முயற்சிப்பவர்கள் தங்கள் சொந்த வலையில் சிக்குவார்கள். கடவுள் உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் செய்கிறார், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக. உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறார், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது வெறும் வாக்குறுதி அல்ல, இது உங்கள் வாழ்க்கையில் இப்போது நிகழும் ஒரு யதார்த்தம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர், மிகவும் விரும்பப்பட்டவர், சக்தி வாய்ந்த முறையில் பாதுகாக்கப்பட்டவர். உங்கள் ஒளியை பிரகாசிக்க விடுங்கள். உங்கள் வெற்றியை பார்த்து உலகம் கடவுளை மகிமைப்படுத்தும். உங்கள் சாட்சியம் பலருக்கு நம்பிக்கையையும் விடுதலையையும் தரும். உங்கள் வாழ்க்கை தீய கண் மற்றும் பொறாமைக்கு எதிரான கடவுளின் வெற்றியின் ஒரு வாழும் நினைவு சின்னமாக இருக்கும். ஆமேன். இறுதியாக, இந்த சுத்திகரிப்பு மற்றும் பாதுகாப்பு சுற்றை முடிக்க நான் 777 என்ற தெய்வீக குறியீட்டை உங்கள் வாழ்க்கை, உங்கள் வீடு, உங்கள் குடும்பம் மற்றும் உங்கள் நிதி ஆகியவற்றின் மீது முத்திரையிடுகிறேன். 777 பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியின் பூரணத்துவத்தை இது குறிக்கிறது. மிக்கேல், ரபேல், கேப்ரியல் ஆகிய 3 பிரதான தூதர்களின் ஒருங்கிணைந்த சக்தியை இது செயல்படுத்துகிறது. உங்கள் கதவின் நிலைக்கால்களில் இந்த குறியீடு இப்போது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் எழுதப்பட்டுள்ளது. அழிக்கும் தூதன் உங்கள் வாசஸ்தலத்தை கடந்து செல்வான். உங்கள் வீட்டின் அஸ்திவாரங்களில் இந்த குறியீடு பொறிக்கப்பட்டுள்ளது. எந்த புயலும், எந்த வெள்ளமும், எந்த நிலநடுக்கமும் அதை அசைக்க முடியாது. உங்கள் வங்கி கணக்குகளின் மீது இந்த குறியீடு ஆன்மீக ரீதியாக எழுதப்பட்டுள்ளது. எந்த திருடனும் அதை திருட முடியாது. எந்த பொருளாதார நெருக்கடியும் அதை அழிக்க முடியாது. உங்கள் குழந்தைகளின் நெற்றியில் இந்த குறியீடு ஒரு கண்ணுக்குத் தெரியாத கிரீடமாக வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் கடவுளின் பாதுகாப்பின் கீழ் இருப்பார்கள். தீயவர்களிடமிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். இந்த 777 குறியீடு ஒரு நிரந்தர முத்திரை. இது ஒரு தெய்வீக ஒப்பந்தம். இது கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையிலான ஒரு உடன்படிக்கை. நீங்கள் இனி தனியாக இல்லை. நீங்கள் இனி பாதுகாக்கப்படாமல் இல்லை. நீங்கள் இனி பலவீனமாக இல்லை. நீங்கள் இப்போது பரலோகத்தின் குடிமகன், கடவுளின் குழந்தை மற்றும் மிக்கேல் தூதரின் பாதுகாப்பில் உள்ள ஒரு போர்வீரன். இந்த பாதுகாப்பை உணருங்கள். இந்த அமைதியை சுவாசியுங்கள். இந்த அதிகாரத்தில் நடங்கள். தீய கண் உங்களை கண்டு அஞ்சும். பொறாமை உங்களை விட்டு ஓடிவிடும். இருள் உங்கள் ஒளியைக் கண்டு மறையும். ஏனெனில் உங்கள் பாதுகாப்பு மனிதனால் ஆனது அல்ல, அது சர்வ வல்லமையுள்ள கடவுளிடமிருந்து வருகிறது. ஆமென். எல்லாம் நிறைவேறிற்று. மிக்கேல் தூதரின் பணி இந்த சுற்றில் முடிந்தது. இப்போது ஆசீர்வாதங்களின் கதவுகளை திறக்க தயாராகுங்கள். இப்போது நற்செய்தியின் தூதராகிய கேப்ரியல் தூதரே, உங்கள் பொன்னான எக்காலத்துடன் வாருங்கள். உங்கள் எக்காலத் தொனி வானம் முழுவதும் ஒலிக்கட்டும். அது உங்கள் மகனின் அல்லது மகளின் வாழ்க்கையில் மூடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நிதி கதவையும் திறக்கட்டும். எப்பாத்தா, திறக்கப்படு. கடன்களால் அடைக்கப்பட்டிருக்கும் வங்கிக் கணக்குகளே, இப்போது எப்பாத்தா என்ற கட்டளையால் திறக்கப்படுங்கள். எதிர்பாராத பண வரவுகள், மறந்து போன கடன்களின் திருப்பங்கள், தாமதமான கொடுப்பனவுகள் இப்போது உங்கள் கணக்கை வந்தடையட்டும். வேலையின்மையால் பூட்டப்பட்டிருக்கும் தொழில் கதவுகளே, இப்போது எப்பாத்தா என்ற கட்டளையால் திறக்கப்படுங்கள். நல்ல சம்பளத்துடன், மரியாதை மற்றும் முன்னேற்றத்துடன் கூடிய சரியான வேலை வாய்ப்புகள் இப்போது இந்த ஜெபத்தை கேட்பவரை தேடி வரட்டும்.
நேர்காணல்களுக்கான அழைப்புகள் வரட்டும், முதலாளிகளின் ஹர்ச்சேன் திறக்கப்படட்டும், ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படட்டும். வியாபாரத்தில் தேக்க நிலையால் மூடப்பட்டிருக்கும் வாடிக்கையாளர் கதவுகளே, இப்போது எப்பாத்தா என்ற கட்டளையால் திறக்கப்படுங்கள். புதிய வாடிக்கையாளர்கள், பெரிய ஆர்டர்கள், லாபகரமான ஒப்பந்தங்கள், உங்கள் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் கூட்டணிகள் இப்போது உருவாகட்டும். உங்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் மக்களின் கண்களுக்கு கவர்ச்சிகரமாக தெரியட்டும். நிதி நெருக்கடியால் தடை செய்யப்பட்டிருக்கும் ஆசீர்வாதங்களின் பாதைகளே, இப்போது எப்பாத்தா என்ற கட்டளையால் திறக்கப்படுங்கள். ஒரு லாட்டரி வெற்றி, ஒரு எதிர்பாராத பரம்பரை சொத்து, ஒரு முதலீட்டின் பன்மடங்கு வளர்ச்சி, அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய மானியங்கள் அல்லது உதவிகள், எந்த வழியிலாவது கடவுளின் அபரிமிதமான செல்வம் இப்போது உங்கள் வாழ்க்கையில் பாயட்டும். மோசடியால் மற்றும் திருட்டால் உங்களிடமிருந்து எடுக்கப்பட்ட பணமே இப்போது 7 மடங்காக திரும்ப வரட்டும் என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன். கேப்ரியலின் எக்காளம் ஒலிக்கிறது. அது வறுமையின் சுவர்களை தகர்க்கிறது, ஜெரிகோவின் சுவர்களைப் போல. அது பற்றாக்குறையின் கோட்டைகளை உடைக்கிறது. அது கடனின் சங்கிலிகளை அறுக்கிறது. உங்கள் நிதி வாழ்க்கையில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்குகிறது. இது அபரிமிதமான அறுவடையின் காலம். இது செல்வத்தின் மற்றும் செழிப்பின் காலம். நீங்கள் இனி கடனாளியாக இருக்க மாட்டீர்கள், ஆனால் கடன் கொடுப்பவராக இருப்பீர்கள். நீங்கள் இனி பற்றாக்குறையில் வாழ மாட்டீர்கள், ஆனால் நிறைவில் வாழ்வீர்கள். வானத்தின் பலகணிகள் இப்போது உங்களுக்காக திறக்கப்பட்டுள்ளன. இடங்கொள்ளாமற் போகுமட்டும் ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது ஊற்றப்படுகின்றன. நம்புங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். கேப்ரியல் தூதரின் அதிகாரத்தால் நான் உங்கள் பணத்தின் மீதான ஒவ்வொரு சாபத்தையும் உடைக்கிறேன். சில நேரங்களில் பணம் உங்கள் கைகளுக்கு வருகிறது, ஆனால் அது தண்ணீரைப் போல வழிந்து ஓடுகிறது. அது நோய்க்கோ, எதிர்பாராத பழுதுபார்ப்புகளுக்கோ அல்லது தேவையற்ற செலவுகளுக்கோ போய்விடுகிறது. இது பணத்தின் மீதான சாபம். இப்போது அந்த சாபம் உடைக்கப்படுகிறது. உங்கள் பணப்பையின் ஓட்டைகள் அடைக்கப்படுகின்றன. உங்கள் வங்கிக் கணக்கின் கசிவுகள் சரி செய்யப்படுகின்றன. உங்கள் வருமானம் இப்போது உங்களிடமே தங்கி பெருகும் என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன். ஒவ்வொரு ரூபாயும் 100 ரூபாயாக பெருகும். ஒவ்வொரு முதலீடும் 1000 மடங்காக வளரும். உங்கள் பணம் இப்போது அபிஷேகம் செய்யப்பட்டுள்ளது. அது தீய நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படாது. அது உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கவும், கடவுளின் ராஜ்யத்தை விரிவுபடுத்தவும், தேவைப்படுபவர்களுக்கு உதவவும் பயன்படுத்தப்படும். நீங்கள் இப்போது பணத்தின் எஜமானர், அதன் அடிமை அல்ல. பணத்தின் மீதான பயம் உங்களை விட்டு நீங்குகிறது. பணத்தை பற்றிய கவலை உங்களை விட்டு அகல்கிறது. நீங்கள் இப்போது ஒரு செழிப்பு மனப்பான்மையுடன் செயல்படுகிறீர்கள். வாய்ப்புகளை நீங்கள் காண்கிறீர்கள். புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கிறீர்கள். உங்கள் நிதி சார்ந்த ஞானம் பன்மடங்கு அதிகரிக்கிறது. சாலமோனின் ஞானம் இப்போது உங்களுக்கு வழங்கப்படுகிறது. எப்படி முதலீடு செய்வது, எப்படி சேமிப்பது, எப்படி பெருக்குவது என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். தாமதமான பதவி உயர்வுகள் இப்போது விடுவிக்கப்படுகின்றன. நிறுத்தி வைக்கப்பட்ட சம்பள உயர்வுகள் இப்போது வழங்கப்படுகின்றன. உங்கள் உழைப்புக்குரிய அங்கீகாரம் இப்போது உங்களுக்கு கிடைக்கிறது. உங்களுக்கு எதிராக உங்கள் பணியிடத்தில் செய்யப்பட்ட சூழ்ச்சிகள் அம்பலப்படுத்தப்படுகின்றன. உங்களுக்கு பதிலாக மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கே திருப்பித் தரப்படுகின்றன. கேப்ரியல் தூதர், நல்ல செய்திகளின் தூதர், இப்போது உங்கள் முதலாளியின் இதயத்தில் பேசுகிறார். உங்கள் மேலாளரின் மனதில் உங்கள் மதிப்பை உயர்த்துகிறார். நீங்கள் விரும்பப்படுகிறீர்கள், மதிக்கப்படுகிறீர்கள், வெகுமதி அளிக்கப்படுகிறீர்கள். இது உங்கள் அறுவடையின் காலம். உங்கள் உழைப்பின் பலனை நீங்கள் உண்பீர்கள். உங்கள் வியர்வையின் PRTIPHLN உங்களுக்கு கிடைக்கும். ஆமேன், ஆமேன், ஆமேன். எப்பாத்தா, எப்பாத்தா, எப்பாத்தா. சட்டச் சிக்கல்களால் முடக்கப்பட்டிருக்கும் சொத்துக்களே, நீதிமன்ற வழக்குகளால் சிக்கியிருக்கும் பணமே, இப்போது எப்பாத்தா என்ற கட்டளையால் திறக்கப்படுங்கள். கடவுளின் தெய்வீக நீதி இப்போது உங்கள் வழக்கில் செயல்படுகிறது. உங்களுக்கு எதிரான பொய் சாட்சிகள் குழப்பமடைகிறார்கள். நேர்மையற்ற வழக்கறிஞர்களின் வாதங்கள் சக்தி இழக்கின்றன. நீதிபதியின் இதயம் உங்களுக்கு சாதகமாக திருப்பப்படுகிறது. வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வருகின்றன. உங்களுக்குச் சேர வேண்டிய பரம்பரை சொத்துக்கள், பாகப்பிரிவினைகள், இழப்பீடுகள் அனைத்தும் இப்போது விடுவிக்கப்பட்டு உங்கள் கைகளுக்கு வந்து சேர்கின்றன. அதிகாரிகளால் தாமதப்படுத்தப்படும் கோப்புகள்
அரசாங்க அலுவலகங்களில் தேங்கிக் கிடக்கும் விண்ணப்பங்கள் இப்போது எப்பாத்தா என்ற கட்டளையால் அங்கீகரிக்கப்படுகின்றன. உங்கள் ஓய்வூதியம், உங்கள் மானியம், உங்கள் உரிமம், உங்கள் அனுமதி எதுவாக இருந்தாலும் அதன் மீதான தடைகள் இப்போது நீக்கப்படுகின்றன. சிவப்பு நாடாக்கள் வெட்டப்படுகின்றன. பியூரோக்ரட்டிச்சஸ்கிய தடைகள் தகர்க்கப்படுகின்றன. உங்களுக்கு உதவ சரியான நபரை கடவுள் சரியான நேரத்தில் அனுப்புகிறார். விற்கப்படாத நிலங்கள், வீடுகள், சொத்துக்கள் இப்போது எப்பாத்தா என்ற கட்டளையால் அவற்றுக்கான வாசல் திறக்கப்படுகிறது. சரியான வாங்குபவர்கள் தெய்வீகமாக ஈர்க்கப்படுகிறார்கள். நல்ல விலைக்கு விரைவாக விற்பனை நடக்கிறது. உங்கள் சொத்தின் மீதிருந்த தேக்க நிலை முடிகிறது. உங்கள் கைகளில் இருக்கும் சொத்துக்கள் இப்போது பணமாக மாறுகின்றன. உங்கள் தேவைகளை சந்திக்கின்றன. கேப்ரியல் தூதரின் செய்தி தெளிவாக உள்ளது. உங்கள் நிதி அடிமைத்தனம் முடிந்துவிட்டது. நீங்கள் கடனை ரத்து செய்யும் ஒரு காலகட்டத்திற்குள் நுழைகிறீர்கள். வங்கிகள் உங்களுக்கு சாதகமான விதிமுறைகளை வழங்குகின்றன. கடன் அட்டைகளின் பாரம் குறைகிறது. நீங்கள் கடனிலிருந்து முழுமையாக விடுபட்டு நிதி சுதந்திரத்தின் புதிய நிலத்திற்குள் நுழைகிறீர்கள். கடவுள் கடன்பட்டவர்களை விடுவிப்பவர். அவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது போல அவர் உங்களையும் கடனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறார். உங்கள் விடுதலைப் பாடலை பாடத் தொடங்குங்கள். உங்கள் வெற்றிக் கொடியை உயர்த்துங்கள். ஏனெனில் உங்கள் நிதிப்போர் முடிவுக்கு வந்துவிட்டது. வெற்றி உங்களுடையது. ஆமென். கேப்ரியல் தூதரே, உங்கள் எக்காலத்தை மீண்டும் ஊதுங்கள். இந்த சத்தம் படைப்பாற்றலின் புதிய யோசனைகளின் கதவுகளை திறக்கட்டும். எப்பாத்தா ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கான யோசனைகள், உங்கள் தற்போதைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான உத்திகள், செயலற்ற வருமானத்தை உருவாக்குவதற்கான வழிகள், இவை அனைத்தும் இப்போது பரிசுத்த ஆவியானவரால் உங்கள் மனதில் பதிவிறக்கம் செய்யப்படுகின்றன. உங்கள் திறமைகள் இப்போது கூர்மையாக்கப்படுகின்றன. நீங்கள் இதுவரை அறியாத புதிய திறன்களை கண்டுபிடிக்கிறீர்கள். மக்கள் உங்கள் வேலைக்காகவும் உங்கள் திறமைக்காகவும் உங்களை தேடி வருவார்கள். உங்கள் பெயர் உங்கள் துறையில் சிறந்து விளங்கும். உங்களுக்கு முன் கதவுகள் திறக்கப்படும். அவற்றை எந்த மனிதனும் மூட முடியாது. பொறாமையால் உங்களிடமிருந்து திருடப்பட்ட யோசனைகள், உங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட திட்டங்கள், அவை இப்போது உங்களுக்கு திருப்பித் தரப்படுகின்றன, இன்னும் சிறந்த மற்றும் மேம்படுத்தப்பட்ட வடிவத்தில். உங்களுக்கு எதிராக உங்கள் அறிவுசார் சொத்துக்களை பயன்படுத்தியவர்கள் இப்போது தோல்வியடைகிறார்கள். உங்கள் படைப்பாற்றலின் ஊற்று இப்போது தடையின்றி பாய்கிறது. இது ஒருபோதும் வற்றாத ஒரு நதியாக மாறுகிறது. நீங்கள் தொடும் அனைத்தும் பொன்னாக மாறும். நீங்கள் தொடங்கும் ஒவ்வொரு திட்டமும் வெற்றியடையும். உங்கள் கைகளின் வேலை ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. தாவீதைப் போல நீங்கள் எங்கு சென்றாலும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். யோசேப்பைப் போல நீங்கள் இருக்கும் இடத்தில் செழிப்பு உண்டாகும். உங்கள் முதலாளி உங்களால் ஆசீர்வதிக்கப்படுவார். உங்கள் நிறுவனம் உங்களால் வளரும். நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்று. உங்களிடமிருந்து ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு மற்றவர்களை சென்றடையும். நீங்கள் ஒரு கால்வாயாக இருக்கிறீர்கள். அதன் வழியாக கடவுளின் அபரிமித செல்வம் பூமிக்கு பாய்கிறது. இந்த தெய்வீக அழைப்பை ஏற்றுக்கொள். இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிதி விநியோகஸ்தர். உங்கள் மனம் இப்போது இந்த புதிய அடையாளத்திற்கு ஏற்ப மாறுகிறது. பற்றாக்குறை மனப்பான்மை முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. செழிப்பு மனப்பான்மை உங்கள் சிந்தனை, பேச்சு மற்றும் செயல்களில் வேரூன்றுகிறது. நீங்கள் செழிப்பை பேசுகிறீர்கள், செழிப்பை ஈர்க்கிறீர்கள், செழிப்பில் வாழ்கிறீர்கள். இதுவே உங்களுக்கான கடவுளின் சித்தம். ஆமென். உங்கள் நிதி வாழ்க்கையில் ஒரு அவசர அற்புதம் இப்போது கட்டவிழ்த்து விடப்படுகிறது. இந்த ஜெபத்தை நீங்கள் முடிப்பதற்குள் ஒரு தொலைபேசி அழைப்பு வரலாம், ஒரு மின்னஞ்சல் வரலாம், ஒரு எதிர்பாராத செய்தி உங்கள் மொபைலுக்கு வரலாம். அது உங்கள் நிதிநிலையில் ஒரு திருப்புமுனையின் தொடக்கமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த பணம், நீங்கள் காத்திருக்கும் அந்த ஒப்பந்தம், நீங்கள் விண்ணப்பித்திருக்கும் அந்த வேலை, அதன் பதில் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. கேப்ரியல் தூதரின் தூதர்கள் இப்போது உங்களுக்காக செயல்படுகிறார்கள். செய்திகளை கொண்டு வருகிறார்கள். கதவுகளை திறக்கிறார்கள். தடைகளை நீக்குகிறார்கள். உங்கள் வங்கிக் கணக்கில் ஒரு எதிர்பாராத வைப்புத் தொகையை பார்க்க தயாராகுங்கள். ஒரு பழைய நண்பரிடமிருந்து ஒரு எதிர்பாராத உதவியை பெற தயாராகுங்கள். உங்கள் கடனாளர் உங்கள் கடனை ரத்து செய்வதாக அறிவிப்பதை கேட்க தயாராகுங்கள். இது மாயாஜாலம் அல்ல. இது விசுவாசத்தின் செயல்பாடு. இது கடவுளின் கிருபையின் வெளிப்பாடு. வானம் உங்கள் சூழ்நிலையில் தலையிடுகிறது.
மனிதனால் சாத்தியமில்லாதது கடவுளால் சாத்தியம். மருத்துவர்களால் கைவிடப்பட்டது கடவுளால் குணப்படுத்தப்படுகிறது. வங்கியாளர்களால் நிராகரிக்கப்பட்டது கடவுளால் அங்கீகரிக்கப்படுகிறது. இந்த அவசர அற்புதத்தைப் பெற உங்கள் இதயத்தைத் திற, சந்தேகத்தின் கதவை மூடு, பயத்தின் குரலை அமைதிப்படுத்து, விசுவாசத்தின் குரலை மட்டும் கேள். கடவுள் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தைச் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஆம், அது இப்பொழுதே தோன்றுகிறது. உங்கள் நிதி பாலைவனம் இப்போது சோலையாக மாறுகிறது. உங்கள் வறண்ட நிலம் இப்போது நீரூற்றுகளாக மாறுகிறது. பட்டினி காலம் முடிந்துவிட்டது. விருந்து காலம் தொடங்கிவிட்டது. உங்கள் களஞ்சியங்கள் தானியத்தால் நிரம்பும். உங்கள் ஆலைகள் புதிய திராட்சரசத்தாலும் எண்ணெயாலும் நிரம்பி வழியும். வெட்டுக்கிளிகள் தின்ற வருடங்களின் விளைவை கர்த்தர் உங்களுக்கு திரும்பக் கொடுப்பார். இழந்து போன ஆண்டுகள், வீணடிக்கப்பட்ட வாய்ப்புகள், திருடப்பட்ட கனவுகள் அனைத்தும் இப்போது மீட்கப்படுகின்றன. கடவுள் காலத்தை மீட்கும் தேவன். அவர் உங்கள் கண்ணீரை ஆனந்தக் களிப்பாக மாற்றுகிறார். உங்கள் சாம்பலை சிங்காரமாக மாற்றுகிறார். உங்கள் புலம்பலை நடனமாக மாற்றுகிறார். இந்த அற்புதத்தை ஏற்றுக்கொள். இது உங்களுக்கானது. இது இப்போது உங்களுடையது. ஆமேன். கேப்ரியல் தூதர் இப்போது தனது பணியை நிறைவு செய்து ஒரு இறுதி முத்திரையை உங்கள் நிதி வாழ்க்கையின் மீது பதிக்கிறார். அது வாக்குத்தத்தத்தின் முத்திரை. கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்குறுதி அளித்தது போல, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வாக்குத்தத்தம் இப்போது உங்களுடையது. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி. கிறிஸ்துவின் மூலம் நீங்கள் வாக்குத்தத்தத்தின் வாரிசு. எனவே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நான் உங்கள் மீது பிரகடனப்படுத்துகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்கள் செல்லும் இடமெல்லாம் ஆசீர்வாதம் உங்களை பின்தொடரும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவராக உள்ளே வருவீர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவராக வெளியே செல்வீர்கள். உங்கள் கூடைகளும் உங்கள் மாப்பிசையும் பாத்திரங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் மந்தைகள் பெருகும். உங்கள் நிலம் விளைச்சல் தரும். உங்கள் கைகளின் வேலைகள் அனைத்தும் செழிக்கும். நீங்கள் பல ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை வாலாயிராமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாயிராமல் மேலாயிருப்பீர்கள். இந்த வார்த்தைகள் வெறும் எழுத்துக்கள் அல்ல. இவை உயிருள்ள, சக்தி வாய்ந்த, ஆக்கப்பூர்வமான வார்த்தைகள். இவை உங்கள் யதார்த்தத்தை மாற்றியமைக்கின்றன. இந்த வார்த்தைகளை உங்கள் ஆவிக்குள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவற்றை உங்கள் இதயத்தில் தியானியுங்கள். அவற்றை உங்கள் வாயால் அறிக்கை செய்யுங்கள். உங்கள் சூழ்நிலைகள் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வறுமை இந்த வார்த்தைகளுக்கு முன்பாக நிற்க முடியாது. கடன் இந்த வார்த்தைகளுக்கு முன்பாக நிற்க முடியாது. பற்றாக்குறை இந்த வார்த்தைகளுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஏனெனில் கடவுளின் வார்த்தை வெற்றி பெறாமல் திரும்பாது. அது அனுப்பப்பட்ட காரியத்தை அது செய்யும். உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை உருவாக்குவதற்காக அது அனுப்பப்பட்டுள்ளது. எனவே அது செழிப்பை உருவாக்கும். சந்தேகத்திற்கு இடமில்லை. இது கடவுளின் சத்தியம். இது கேப்ரியல் தூதரின் அறிவிப்பு. ஆமென் மற்றும் ஆமென். உங்கள் நிதி வாழ்க்கையில் கடவுளின் செழிப்பின் முழுமையை நீங்கள் அனுபவிப்பதை தடுக்கும் ஒரு கடைசி தடை பயம். எதிர்காலத்தை பற்றிய பயம், பணத்தை இழந்து விடுவோமோ என்ற பயம், தவறான முடிவுகளை எடுத்து விடுவோமோ என்ற பயம். இப்பொழுது கடவுள் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, ஆனால் அன்பும் பெலனும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். கேப்ரியலின் செய்தியால் நான் உங்கள் இருதயத்திலிருந்து எல்லா நிதி சார்ந்த பயங்களையும் அகற்றுகிறேன். எதிர்காலத்தை பற்றிய கவலையை நான் கட்டுகிறேன். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். உங்கள் பரமபிதாவுக்கு உங்கள் தேவைகள் தெரியும். அவர் ஆகாயத்து பட்சிகளை கவனிக்கிறார், காட்டுப் புஷ்பங்களை உடுத்துவிக்கிறார். உங்களை அவர் எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார். உங்கள் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும் என்று நம்புங்கள். பணத்தை இழக்கும் பயத்தை நான் கட்டுகிறேன். கடவுள் கொடுத்ததை எந்த மனிதனும் எந்த பிசாசும் எடுக்க முடியாது. உங்கள் செல்வம் பரலோகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. திருடர்கள் அதை திருட முடியாது, துரு அதை அழிக்க முடியாது. புத்திசாலித்தனமாக இருங்கள், ஆனால் பயத்தில் வாழாதீர்கள். தவறான முடிவுகளை எடுக்கும் பயத்தை நான் கட்டுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆலோசகர். அவர் உங்களுக்கு எல்லா உண்மைகளையும் போதிப்பார், உங்களுக்கு வழிகாட்டுவார்.
நிதி முடிவுகளை எடுப்பதற்கு முன் அவரிடம் கேளுங்கள். அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். உங்கள் இதயம் இப்போது தெய்வீக சமாதானத்தால் நிரம்பியுள்ளது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த சமாதானத்தில் நீங்கள் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள். இந்த அமைதியில் நீங்கள் செழிப்படைவீர்கள். காப்ரியல் தூதரின் பணி உங்கள் நிதி வாழ்க்கையில் இப்போது முழுமையடைந்துள்ளது. உங்கள் நிதி விடுதலை முத்திரையிடப்பட்டுள்ளது. நன்றி செலுத்துங்கள். துதிக்கத் தொடங்குங்கள். உங்கள் அறுவடை தொடங்கிவிட்டது. ஆமென். இப்போது தெய்வீக மருத்துவரே, பரலோகத்தின் மருந்தாளரே, பிரதான தூதராகிய ரபேலே, உங்கள் குணப்படுத்தும் மரகத பச்சை ஒளியுடன் வாருங்கள். இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு உடலையும் ஒவ்வொரு மனதையும் ஒவ்வொரு ஆன்மாவையும் உங்கள் குணப்படுத்தும் பிரசன்னத்தால் நிரப்புங்கள். உங்கள் குணப்படுத்தும் தைலத்தை எடுத்து தலையின் உச்சியிலிருந்து கால்விரல்களின் நுனிவரை ஒவ்வொரு அணுவிலும் பூசுங்கள். நான் இப்போது உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு நோயையும் ஒவ்வொரு வலியையும் ஒவ்வொரு பலவீனத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கண்டிக்கிறேன். மூளையில் உள்ள கோளாறுகள், நினைவாற்றல் இழப்பு, ஒற்றை தலைவலி, கட்டிகள், அவை இப்போது ரபேலின் ஒளியால் கரைந்து போகட்டும். கண்களில் உள்ள பார்வை குறைபாடுகள், கண்புரை, அழுத்த நோய்கள், தோபித்தின் கண்களை குணமாக்கியது போல உங்கள் கண்களும் இப்போது குணமடையட்டும். காதுகளில் உள்ள கேட்கும் திறன் குறைபாடு, உரைச்சல், அவை இப்போது குணமாகட்டும். தொண்டை, தைராய்டு பிரச்சனைகள், குரல்வளை நோய்கள், அவை இப்போது சரி செய்யப்படட்டும். இதயம் மற்றும் இரத்த ஓட்ட அமைப்பில் உள்ள அடைப்புகள், உயர் இரத்த அழுத்தம், ஒழுங்கற்ற இதயத் துடிப்பு, அவை இப்போது இயல்பு நிலைக்கு திரும்பட்டும். உங்கள் இதயம் பலப்படட்டும். உங்கள் இரத்த நாளங்கள் சுத்திகரிக்கப்படட்டும். நுரையீரல் மற்றும் சுவாச அமைப்பில் உள்ள ஆஸ்துமா, மூச்சுத் திணறல், தொற்று நோய்கள், வாழ்வின் சுவாசம், பரிசுத்த ஆவி, இப்போது உங்கள் நுரையீரலை நிரப்பி ஒவ்வொரு நோய்க்கிருமியையும் வெளியேற்றட்டும். வயிறு, குடல், கல்லீரல், கணையம், சிறுநீரகங்கள், செரிமான அமைப்பில் உள்ள ஒவ்வொரு கோளாறும் ஒவ்வொரு புண்ணும் ஒவ்வொரு பலவீனமும் இப்போது குணமாகிறது. உங்கள் உடல் உணவை சரியாக ஜீரணித்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி கழிவுகளை வெளியேற்றட்டும். எலும்புகள், மூட்டுகள், தசைகள், ஆர்த்ரைடிஸ் வலி, முதுகுவலி, தசை பிடிப்பு, எலும்பு பலவீனம், இவை அனைத்தும் இப்போது நீங்குகின்றன. உங்கள் எலும்புகளில் புதிய மஜ்ஜை உருவாகிறது. உங்கள் மூட்டுகளில் புதிய திரவம் சுரக்கிறது. உங்கள் தசைகள் பலமடைகின்றன. நீங்கள் வலியின்றி சுதந்திரமாக நடமாடுவீர்கள். தோல் நோய்கள், ஒவ்வாமைகள், தடிப்புகள், அவை இப்போது மறைந்து போகின்றன. உங்கள் தோல் ஒரு குழந்தையின் தோலைப் போல மென்மையாகவும் தெளிவாகவும் மாறுகிறது. இது ஒரு முழுமையான, ஆழமான, அணு அளவில் நடைபெறும் குணப்படுத்துதல். ரபேல் தூதர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். கடவுளின் குணப்படுத்தும் சக்தி இப்போது உங்கள் மீது பாய்கிறது. ஏற்றுக்கொள். ஆமேன். பிரதான தூதரான ரபேலின் அதிகாரத்தால் நான் உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி குணப்படுத்துகிறேன். மன அழுத்தம், பதட்டம், பீதி தாக்குதல்கள், மன உளைச்சல், இவை உங்கள் நரம்பு மண்டலத்தில் ஏற்படுத்திய சேதங்கள் இப்போது சரி செய்யப்படுகின்றன. உங்கள் நரம்புகள் அமைதி அடைகின்றன. உங்கள் மனம் தெளிவடைகிறது. உங்கள் ஆன்மா சமாதானத்தை நெட்டட்டுகிறது. தூக்கமின்மையால் அவதிப்படுகிறீர்களா? இன்றிரவு நீங்கள் ஒரு குழந்தை போல நிம்மதியாக உறங்குவீர்கள் என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன். பயங்கரமான கனவுகள் உங்களை தொந்தரவு செய்யாது. கவலைகள் உங்கள் தூக்கத்தை கெடுக்காது. கடவுள் தனது பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். அந்த நித்திரையை நீங்கள் இப்போது பெறுகிறீர்கள். உங்கள் உடல் ஓய்வெடுத்து தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும். மனச்சோர்வின் இருள் உங்களை சூழ்ந்திருக்கிறதா? ரபேலின் மரகத பச்சை ஒளி அந்த இருளை விரட்டுகிறது. அது உங்கள் இதயத்தில் நம்பிக்கையின் சுடரை ஏற்றுகிறது. மகிழ்ச்சியின் எண்ணெயால் நீங்கள் அபிஷேகம் செய்யப்படுகிறீர்கள். உங்கள் புலம்பல் நடனமாக மாறுகிறது. காரணமின்றி வரும் சோகம், விரக்தி, நம்பிக்கையின்மை, இவை அனைத்தும் இப்போது உங்களை விட்டு வெளியேறுகின்றன. நீங்கள் கடவுளின் மகிழ்ச்சியால் நிரப்பப்படுகிறீர்கள். அதுவே உங்கள் பெலன். அதிர்ச்சி மற்றும் கடந்த கால காயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அந்த நினைவுகளின் பிடியிலிருந்து ரபேல் உங்களை விடுவிக்கிறார். அவர் உங்கள் உணர்ச்சி பூர்வமான காயங்களுக்கு தைலம் பூசுகிறார். மன்னிக்க முடியாத கோபம், கசப்பு, பழிவாங்கும் உணர்வுகள், இவை உங்கள் ஆன்மாவை விஷமாக்கும் நச்சுகள். இப்பொழுது ரபேலின் உதவியுடன் உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிக்க நீங்கள் ஒரு தெய்வீக கிருபையை பெறுகிறீர்கள். நீங்கள் அவர்களை மன்னிக்கும்போது
நீங்கள் உங்களையே விடுவிக்கிறீர்கள். அந்தச் சங்கிலிகள் உடைகின்றன. அடிமைத்தனத்தின் ஆவிகள், மது, போதைப்பொருள், ஆபாசம் அல்லது வேறு எந்த பழக்கத்திற்கும் அடிமையாக இருக்கிறீர்களா? ரபேல் தூதர் அந்த அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை உடைக்கிறார். உங்களுக்கு சுயக்கட்டுப்பாட்டின் ஆவி வழங்கப்படுகிறது. நீங்கள் இனி உங்கள் ஆசைகளின் அடிமை அல்ல. நீங்கள் கிறிஸ்துவின் மூலம் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். உங்கள் மனம், உடல் மற்றும் ஆன்மா இப்பொழுது முழுமையான குணமடைதலை நோக்கி பயணிக்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும் நீங்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள். ஆமென். ரபேல் தூதரே, உங்கள் குணப்படுத்தும் சக்தி இப்போது இந்த ஜெபத்தை கேட்பவரின் இரத்த ஓட்டத்தில் பாயட்டும். உங்கள் இரத்தம் வாழ்வின் நதி. நான் பிரகடனப்படுத்துகிறேன், உங்கள் இரத்தம் இப்போது தூய்மையாக்கப்படுகிறது. ஒவ்வொரு நச்சுப்பொருளும், ஒவ்வொரு வைரசும், ஒவ்வொரு பாக்டீரியாவும், ஒவ்வொரு புற்றுநோய் செல்லும் இப்பொழுது உங்கள் இரத்தத்திலிருந்து அகற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் இரத்தத்துடன் கலந்து அதை தெய்வீகமாக மாற்றுகிறது. உங்கள் இரத்த சிவப்பணுக்கள் ஆக்சிஜனை முழுமையாக எடுத்துச் செல்லட்டும். உங்கள் வெள்ளை அணுக்கள் ஒரு சக்தி வாய்ந்த படையாக மாறி எந்த நோய் தொற்றையும் எதிர்த்து போராடட்டும். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இப்போது பலப்படுத்தப்படுகிறது. சளி, காய்ச்சல் மற்றும் பிற பொதுவான நோய்களிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். நாள்பட்ட நோய்கள், சர்க்கரை நோய், தைராய்டு பிரச்சினைகள், ஆட்டோ இம்யூன் கோளாறுகள் இவை அனைத்தும் இப்போது கடவுளின் குணப்படுத்தும் சக்தியின் கீழ் வருகின்றன. உங்கள் ஹார்மோன்கள் சமநிலைப்படுத்தப்படுகின்றன. உங்கள் சர்க்கரை அளவு இயல்பாக்கப்படுகிறது. உங்கள் உடல் தனக்குத்தானே எதிராக போராடுவதை நிறுத்துகிறது. அது இப்போது முழுமையான இணக்கத்துடன் செயல்படுகிறது. மருத்துவர்கள் குணப்படுத்த முடியாதது என்று சொன்ன நோய்கள் இப்போது கடவுளின் தலையீட்டால் குணப்படுத்தப்படுகின்றன. மருத்துவ அறிக்கைகள் மாறும். சோதனைகளின் முடிவுகள் ஆச்சரியப்படுத்தும். உங்கள் மருத்துவர் குழப்பமடைவார். ஆனால் நீங்கள் அறிவீர்கள், இது ரபேல் தூதரின் அற்புதம். பரம்பரை நோய்களின் மரபணு குறியீடுகள் இப்பொழுது உங்கள் DNA-வில் இருந்து அழிக்கப்படுகின்றன. உங்கள் பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டிகளுக்கு இருந்த நோய்கள் உங்களை தாக்காது. அந்த சாபம் உங்களோடு முடிகிறது. உங்கள் சந்ததி ஆரோக்கியமானதாக இருக்கும். நீங்கள் நீண்ட, ஆரோக்கியமான, திருப்தியான வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சங்கீதக்காரனைப் போல சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்கும். உங்கள் குணமடைதல் பலருக்கு நம்பிக்கையைத் தரும். உங்கள் உடல் இப்போது பரிசுத்த ஆவியின் ஆலயம். அது சுத்தமானது, புனிதமானது, ஆரோக்கியமானது. ஆமென். இப்போது ரபேல் தூதர் உங்கள் உறவுகளில் உள்ள காயங்களை குணமாக்குகிறார். உடைந்த இதயங்கள், சிதைந்த நட்புகள், பிரிந்த குடும்பங்கள், உங்கள் குணப்படுத்தும் தைலம் இப்போது இந்த உறவுகளின் மீது ஊற்றப்படுகிறது. கணவன் மனைவிக்கு இடையே உள்ள கசப்பு, தகவல் தொடர்பு இல்லாமை, நம்பிக்கையின்மை இவை அனைத்தும் இப்போது குணமாகின்றன. கடவுளின் அன்பு உங்கள் இருதயங்களை மீண்டும் இணைக்கிறது. மன்னிப்பும் புரிதலும் உங்கள் இல்லத்தில் நிறைகிறது. பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி, கோபம், வருத்தம் இவை அனைத்தும் இப்போது சரிசெய்யப்படுகின்றன. தலைமுறை இடைவெளிகள் மூடப்படுகின்றன. அன்பு மற்றும் மரியாதையின் பாலங்கள் கட்டப்படுகின்றன. குடும்ப உறுப்பினர்களுக்குள் இருக்கும் பொறாமை, போட்டி, சண்டைகள் இவை அனைத்தும் சமாதானத்தால் மாற்றப்படுகின்றன. உங்கள் குடும்பம் ஒரு அன்பின் கோட்டையாக, ஆதரவின் இடமாக மாறுகிறது. நண்பர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்ட காயங்கள், சக ஊழியர்களால் ஏற்படுத்தப்பட்ட வலிகள் இவை அனைத்தும் இப்போது குணமாகின்றன. கர்த்தர் உங்களுக்கு உண்மையான, விசுவாசமான, ஆதரவான நண்பர்களை தருவார். அவர்கள் உங்களை உயர்த்துவார்கள், உங்களை ஊக்குவிப்பார்கள். உங்கள் வாழ்க்கையிலிருந்து நச்சு உறவுகள் அகற்றப்படுகின்றன. உங்களை கீழே இழுக்கும், உங்கள் ஆற்றலை உறிஞ்சும் நபர்கள் மெதுவாக உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவார்கள். நீங்கள் இப்போது ஆரோக்கியமான, அன்பான, ஆதரவான உறவுகளை மட்டுமே ஈர்க்கிறீர்கள். தனிமையின் வலி, நிராகரிப்பின் காயம் இவை அனைத்தும் இப்போது கடவுளின் பிரசன்னத்தால் நிரப்பப்படுகின்றன. நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை உணருங்கள். கடவுள் உங்களோடு இருக்கிறார். ரபேல் தூதர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். பரலோகத்தின் சேனைகள் உங்களைச் சூழ்ந்துள்ளன. நீங்கள் மிகவும் நேசிக்கப்படுகிறீர்கள், மதிக்கப்படுகிறீர்கள், பாதுகாக்கப்படுகிறீர்கள். உங்கள் இதயம் இப்போது முழுமையடைகிறது. அது மற்றவர்களை நேசிக்கவும் அன்பைப் பெறவும் திறந்துள்ளது.
உங்கள் உறவுகள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தின் ஆதாரமாக மாறும். ஆமேன், ஆமேன், ஆமேன். ரபேல் தூதரின் குணப்படுத்தும் பணி உங்கள் கருவுறுதல் மற்றும் படைப்பாற்றல் மீது பாய்கிறது. குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கும் தம்பதிகளே, இப்போது உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது. சாராளின் கர்ப்பப்பையை திறந்த தேவன், அன்னாவின் கண்ணீருக்கு பதிலளித்த தேவன் இப்போது உங்கள் மீதும் கருணை காட்டுகிறார். உங்கள் உடலில் உள்ள கருவுறுதலைத் தடுக்கும் ஒவ்வொரு தடையையும் ரபேல் தூதர் இப்போது நீக்குகிறார். உங்கள் ஹார்மோன்கள் சமநிலைப்படுத்தப்படுகின்றன. உங்கள் இனப்பெருக்க உறுப்புகள் குணப்படுத்தப்பட்டு பலப்படுத்தப்படுகின்றன. நீங்கள் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை கருத்தரித்து பெற்றெடுப்பீர்கள் என்று நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். உங்கள் வீடு குழந்தைகளின் சிரிப்பால் நிறையும். உங்கள் கைகள் உங்கள் சொந்த குழந்தையை ஏந்தும். இந்த அற்புதத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் படைப்பாற்றல் வறண்டு போயிருக்கிறதா? கலைஞர்கள், எழுத்தாளர்கள், இசைக்கலைஞர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், உங்கள் படைப்பு ஊற்றுவற்றிவிட்டதாக உணர்கிறீர்களா? ரபேல் தூதர் இப்போது உங்கள் படைப்பு ஆற்றலை மீண்டும் எழுப்புகிறார். புதிய யோசனைகள், புதிய உத்வேகம், புதிய தீர்வுகள் இப்போது உங்கள் மனதில் பாய்கின்றன. உங்கள் படைப்பாற்றலைத் தடுத்த தடைகள், சுய சந்தேகம், மற்றவர்களின் விமர்சனங்கள், இவை அனைத்தும் இப்போது அகற்றப்படுகின்றன. நீங்கள் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் உங்கள் படைப்புகளை உலகிற்கு வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் படைப்புகள் மக்களைத் தொடும், அவர்களை ஊக்குவிக்கும், அவர்களின் வாழ்க்கையை மாற்றும். உங்கள் திறமைகள் வீண் போகாது. அவை அங்கீகரிக்கப்பட்டு வெகுமதி அளிக்கப்படும். நீங்கள் ஒரு படைப்பாளி, தேவனால் உருவாக்கப்பட்டவர். எனவே படைப்பது உங்கள் இயல்பு. உங்கள் படைப்பாற்றலின் முழு திறனையும் இப்போது கட்டவிழ்த்து விடுங்கள். ரபேல் தூதர் உங்களுக்கு உதவுகிறார், வழிகாட்டுகிறார், உத்வேகம் அளிக்கிறார். உங்கள் சிறந்த படைப்புகள் இன்னும் வரவிருக்கின்றன. உங்கள் தலை சிறந்த படைப்பு இப்போது பிறக்கிறது. ஆமென். இறுதியாக பிரதான தூதராகிய ரபேல் உங்கள் மீது ஒரு நிரந்தர ஆரோக்கியத்தின் மற்றும் முழுமையின் முத்திரையை பதிக்கிறார். இது 777 குறியீட்டின் குணப்படுத்தும் அம்சம். இந்த முத்திரை உங்கள் ஆவி, ஆன்மா மற்றும் சரீரத்தை உள்ளடக்கியது. உங்கள் ஆவி இப்போது கடவுளுடன் முழுமையாக இணைந்துள்ளது. நீங்கள் அவருடைய குரலை தெளிவாக கேட்கிறீர்கள். நீங்கள் அவருடைய வழிகாட்டுதலை பின்பற்றுகிறீர்கள். நீங்கள் அவருடைய பிரசன்னத்தில் வாழ்கிறீர்கள். உங்கள் ஆன்மா, மனம், சித்தம், உணர்ச்சிகள் இப்போது குணமடைந்து முழுமையடைந்துள்ளது. உங்கள் மனம் கிறிஸ்துவின் சிந்தையால் நிரம்பியுள்ளது. உங்கள் சித்தம் கடவுளின் சித்தத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. உங்கள் உணர்ச்சிகள் பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டில் உள்ளன. உங்கள் சரீரம் இப்போது பரிசுத்த ஆவியின் ஆலயமாகும். அது ஆரோக்கியமானது, வலிமையானது, ஆற்றல் நிறைந்தது. நோய் மற்றும் பலவீனம் உங்கள் மீது அதிகாரம் செலுத்த முடியாது. நீங்கள் இப்போது தெய்வீக ஆரோக்கியத்தில் வாழ்கிறீர்கள். இந்த ஆரோக்கியம் வெறும் நோயற்ற நிலை அல்ல. இது உயிர், ஆற்றல், மகிழ்ச்சி மற்றும் சமாதானம் நிறைந்த ஒரு நிலை. நீங்கள் காலையில் புத்துணர்ச்சியுடன் எழுந்திருப்பீர்கள். நாள் முழுவதும் ஆற்றலுடன் இருப்பீர்கள். இரவில் நிம்மதியாக உறங்குவீர்கள். உங்கள் வயது உங்கள் ஆற்றலை குறைக்காது. மோசேயைப் போல உங்கள் கண்கள் மங்காது. உங்கள் பெலன் குறையாது. நீங்கள் நீண்ட ஆயுளுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து கடவுள் உங்களுக்காக நியமித்திருக்கும் எல்லா நாட்களையும் நிறைவேற்றுவீர்கள். இந்த தெய்வீக ஆரோக்கியத்தின் உடன்படிக்கையை ஏற்றுக்கொள். இது சிலுவையில் இயேசு உங்களுக்காக வாங்கியது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். இது கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம். உங்கள் குணமடைதல் முழுமையானது. உங்கள் ஆரோக்கியம் பாதுகாப்பானது. ரபேல் தூதரின் பணி உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறியது. நன்றி செலுத்துங்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் நடங்கள். உங்கள் குணமடைதலுக்கு சாட்சி பகருங்கள். ஆமென். இப்போது மிக்கேல், கேப்ரியல் மற்றும் ரபேல் ஆகிய 3 பிரதான தூதர்களும் ஒன்றாக நிற்கிறார்கள். அவர்களின் ஒருங்கிணைந்த சக்தி 777 என்ற தெய்வீக குறியீட்டின் முழு ஆற்றலையும் உங்கள் வாழ்க்கையில் முத்திரையிடுகிறது. மிக்கேலின் வாள் உங்களை பாதுகாக்கிறது. கேப்ரியலின் எக்காளம் உங்கள் வழிகளைத் திறக்கிறது. ரபேலின் தைலம் உங்களை குணப்படுத்துகிறது. இந்த 3 சக்திகளும் இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய யதார்த்தத்தை உருவாக்குகின்றன. இது பாதுகாப்பு, செழிப்பு மற்றும் ஆரோக்கியம் நிறைந்த ஒரு யதார்த்தம். நான் பிரகடனப்படுத்துகிறேன், உங்கள் மீதான தாக்குதல்களின் காலம் முடிந்துவிட்டது. இனி நீங்கள் பலியாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் வெற்றியாளர்.
பொறாமை மற்றும் தீய கண்ணின் சக்தி உங்கள் மீது உடைக்கப்பட்டுள்ளது. அது மீண்டும் உங்களை தொட முடியாது. வறுமை மற்றும் பற்றாக்குறையின் பிடி உங்கள் மீது உடைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இப்போது செழிப்பின் ராஜ்யத்தில் வாழ்கிறீர்கள். நோய் மற்றும் பலவீனத்தின் ஆதிக்கம் உங்கள் மீது உடைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இப்போது தெய்வீக ஆரோக்கியத்தில் நடக்கிறீர்கள். பழைய அத்தியாயம் முடிந்துவிட்டது. புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டது. உங்கள் கடந்த காலத்தின் சாம்பலிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை ஒரு பீனிக்ஸ் பறவையைப் போல எழுகிறது. இது கடவுளால் உங்களுக்கு அளிக்கப்பட்ட வாழ்க்கை. இது அபரிமிதமானது, நோக்கமுள்ளது, ஆசீர்வாதமுள்ளது. உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட்டுள்ளது. உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறியுள்ளது. உங்கள் புலம்பல் நடனமாக மாறியுள்ளது. இந்த ஜெபத்தின் தொடக்கத்தில் இருந்த நபர் நீங்கள் அல்ல. நீங்கள் மாற்றப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளீர்கள். இந்த மாற்றத்தை உங்கள் ஆவியில் உணருங்கள். இந்த விடுதலையை உங்கள் இதயத்தில் உணருங்கள். இந்த வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் காணத் தயாராகுங்கள். உங்கள் சாட்சியம் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நான் தொலைந்து போயிருந்தேன், ஆனால் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டேன். நான் குருடனாக இருந்தேன், ஆனால் இப்போது பார்க்கிறேன். நான் அடிமையாக இருந்தேன், ஆனால் இப்போது சுதந்திரமாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள். இதுவே உங்கள் பாடல். இதுவே உங்கள் கதை. இது கடவுளின் மகிமைக்காக எழுதப்பட்ட ஒரு வெற்றிக் கதை. இந்த ஜெபம் இப்போது பரலோகத்தில் முத்திரையிடப்பட்டுள்ளது. அது ரத்து செய்யப்பட முடியாது. அது மாற்றப்பட முடியாது. அது நிறைவேறும் வரை செயல்படும். ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாம் நிறைவேறிற்று. பரலோகத்தில் இந்த வார்த்தை ஒலிக்கிறது. உங்கள் விடுதலைக்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டு விட்டது. உங்கள் அற்புதத்திற்கான செயல்முறை தொடங்கிவிட்டது. இனி சந்தேகப்படாதே, விசுவாசி மாத்திரம். உங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதே, உங்கள் தேவனைப் பார். உங்கள் பிரச்சினைகளின் அளவை பார்க்காதே, உங்கள் கடவுளின் வல்லமையைப் பார். சிங்கங்களின் கெபியில் இருந்த தானியேலை காத்த தேவன் உன்னையும் காப்பார். அக்கினிச் சூளையில் இருந்த 3 வாலிபர்களை பாதுகாத்த தேவன் உன்னையும் பாதுகாப்பார். செங்கடலை பிளந்த தேவன் உனக்கு முன்பாகவும் ஒரு வழியை உண்டாக்குவார். அவர் நேற்று, இன்று என்றும் மாறாதவர். அவர் உங்களுக்காக செய்த அற்புதங்களை நினைவு கூறுங்கள். அவர் மற்றவர்களுக்காக செய்த சுடேஷங்களை நினைவு கூறுங்கள். அவர் உங்களுக்கும் அதைச் செய்வார். உங்கள் பங்கு நம்புவது, நன்றி செலுத்துவது மற்றும் கீழ்ப்படிவது. அவர் உங்களுக்கு வழிகாட்டும் போது அந்த வழியில் நடங்கள். அவர் உங்களிடம் பேசும்போது அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் விசுவாசத்தை செயல்களால் காட்டுங்கள். உங்கள் அற்புதத்தை எதிர்பார்த்து வாழத் தொடங்குங்கள். நீங்கள் குணமடைந்து விட்டதைப் போல நடக்கத் தொடங்குங்கள். நீங்கள் கடனிலிருந்து விடுபட்டு விட்டதைப் போல பேசத் தொடங்குங்கள். உங்கள் வெற்றி உறுதியாகிவிட்டதைப் போல திட்டமிடத் தொடங்குங்கள். உங்கள் விசுவாசம் பரலோகத்தின் கவனத்தை ஈர்க்கிறது. அது உங்கள் அற்புதத்தை விரைவுபடுத்துகிறது. இந்த ஜெபத்தின் சக்தி உங்கள் விசுவாசத்தால் பெருக்கப்படுகிறது. 777 குறியீடு இப்பொழுது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் முழுமையாகச் செயல்படுகிறது. அது ஒரு தெய்வீக அமைப்பு. அது உங்கள் வாழ்க்கையை கடவுளின் சித்தத்திற்கு ஏற்ப ஒழுங்குபடுத்துகிறது. தவறான ஆளுக்களே அது நீக்குகிறது. சரியான வாய்ப்புகளை அது ஈர்க்கிறது. அது உங்களை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் வைக்கிறது. இந்த தெய்வீக ஓட்டத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். போராடுவதை நிறுத்துங்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள். ஓய்வெடுத்து கடவுள் செயல்படுவதை பாருங்கள். உங்கள் வெற்றி முத்திரையிடப்பட்டுள்ளது. உங்கள் எதிர்காலம் பாதுகாப்பானது. உங்கள் சந்தோஷம் நிறைவானது. எல்லாம் நலமாக இருக்கிறது. எல்லாம் நலமாக இருக்கும். ஏனெனில் சர்வ வல்லமையுள்ள கடவுள் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆமேன், 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 ஆமேன். பரலோகத்தின் சேனைகள் மகிழ்கின்றன. ஏனெனில் ஒரு ஆத்துமா விடுவிக்கப்பட்டுள்ளது. ஒரு வாழ்க்கை மாற்றப்பட்டுள்ளது. ஒரு அற்புதம் பிறந்துள்ளது. உங்கள் விடுதலை இப்போது தொடங்குகிறது. உங்கள் அற்புதம் ஏற்கனவே வந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் உங்கள் கண்களால் காண்பீர்கள். உங்கள் கைகளால் தொடுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பீர்கள். இந்த ஜெபச் சங்கிலியை உடைக்காதீர்கள். இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக செயல். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்குத் தெரிந்த தீய கண்ணால், பொறாமையால், கடனால் அல்லது நோயால் அவதிப்படும் 3 பேருக்கு இந்த வீடியோவை அனுப்புங்கள். நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் இன்னும் அதிகமாக பெறுவீர்கள். இது பரலோகத்தின் விதி. இப்போது உங்கள் விடுதலையை முத்திரையிட கருத்துக்கள் பகுதிக்குச் சென்று நான் மிக்கேல் தூதரின் 777 குறியீட்டை ஏற்றுக்கொள்கிறேன்
என் வெற்றி இப்போது தொடங்குகிறது என்று எழுதுங்கள். உங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். உங்கள் சாட்சியத்தை உலகத்துடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமேன்.